Hi, I'm Raja, business at Dovyo Technologies Private Limited. So, நம்ம இந்த ரெக்கார்டட் வீடியோ செஷன்ல என்ன பார்க்க போறோம்னா Omni-channel for email. ஸோ Omni-channel for email அப்படின்னா உங்களுடைய இமெயில் சிஸ்டமை இன்டிகிரேட்டடா வச்சுட்டு உங்களோட கஸ்டமர் கிட்ட இருந்தோ இல்ல லீடு கிட்ட இருந்தோ வரக்கூடிய மெயிலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கறது பேரு Omni-channel அப்படின்னு சொல்லிட்டு நம்ம Dovyo CRM ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீன்ல பாருங்க, ஆக்சுவலா நிறைய 100 மெயில்ஸ் காட்டுது. அதாவது கிட்டத்தட்ட நான் வந்து என்னோட கம்பெனி மெயில், ஒரு மெயில் ஐடி வச்சுக்கலாமே. ஸோ abcd@xyz.com அப்படிங்கிற ஒரு மெயில் ஐடியை நான் பிராண்டிங் பண்ணிட்டே இருப்பேன். அந்த பிராண்டிங் பண்ற மெயிலுக்கு வந்து எல்லாரும், இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனிக்கு எதுனா சப்போர்ட் அட், இன்ஃபோ அட், சேல்ஸ் அட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றாங்க இல்லையா. இந்த காமன் சிங்கிள் மெயில் பாக்ஸ், அந்த சிங்கிள் மெயில் பாக்ஸை சிஆர்எமோட இன்டிகிரேட் பண்ணி அந்த மெயில் பாக்ஸ்க்கு வரக்கூடிய மெயிலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரீட், ரிசீவ் அண்ட் ரிப்ளை, இது 3 பண்ண வைக்க சிஸ்டம்னா தான் நம்ம இங்க Omni-channel அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இப்போ நம்ம இது வந்து ஒரு லீட் ஸ்கிரீன். ஸோ லீட் ஸ்கிரீன்ல ஷோ 100 மெயில்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு அசைன் பண்ணிப்பட்டிருக்க லீடு அதோட 100 மெயில், அது மட்டும் தான் என்னால் பார்க்க முடியும். வேற ஒரு எம்ப்ளாயுடைய 100 மெயில் இல்ல வேற ஒரு யூசருடைய அவருக்கு வந்த அவர் லீடோ அவர் கஸ்டமரோ அனுப்பிச்ச 100 மெயிலை என்னால பார்க்க முடியாது. ஸோ இங்க இருக்கிற லீட்ஸ்ல இருக்கிற எல்லா மெயிலுமே எனக்கு வந்தது. இது எல்லாத்துக்குமே அசைனி நாங்கிறனால இந்த மெயிலை என்னால பார்க்க முடியும். இதே அசைனி வேற ஒருத்தர் ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா ரமேஷோட லீடுக்கு அந்த லீட்ஸ் அனுப்பிச்ச மெயிலை மட்டும்தான் அவரால் படிக்க முடியும். என்னோட லீட்ஸ் எனக்கு அனுப்பிச்ச மெயில் அவர்னாலையோ, அவரோட லீட்ஸ் அவருக்கு அனுப்பிச்ச மெயில என்னாலையோ மாத்தி மாத்தி படிக்க முடியாது. ஸோ இது ரூல் பேஸ்டு தான். ஸோ இந்த ரூலை வந்து அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா எப்படி வேணாலும் நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம் அண்டர் யூசர் செட்டிங்ஸ்ல. ஸோ இதே மாதிரியே கஸ்டமருக்கும் நம்மளால பண்ண முடியும். ஸோ லீடுக்கு வந்த மெயில், கஸ்டமருக்கு வந்த மெயில். ஸோ விச் மீன்ஸ் கிரீன்லைன் டெக்னாலஜிஸ்ல இருந்து எனக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. ஸோ கிரீன்லைன் டெக்னாலஜிஸோட கீ அக்கௌண்ட் மேனேஜர், கஸ்டமர் அட்மின் நான் தான் அப்படிங்கிறனால இந்த அக்கௌண்ட்டை எனக்கு காட்டுது, இதனோட 100 மெயிலையும் எனக்கு காட்டுது. ஸோ அதை உள்ள போய் கிளிக் பண்ணி ஜஸ்ட் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் லீடுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மெயில் இண்டிவிஜுவலா இந்த மெயில் கிட்ட இருந்து, அதாவது ஃபேஸ்புக் அப்படிங்கிற ஒரு லீட் கிட்ட இருந்து வந்த மெயில்ஸை மட்டும் என்னால் அப்படியே ஃபுல்லா ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இது வந்து கம்யூனிகேஷன் ட்ரெயிலிங் இருக்கிறது, ஸோ கம்யூனிகேஷன் சர்ச் பண்ணி இருக்கிறது, இதுக்காக கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய சிஸ்டம் இது ஆக்சுவலா. ஸோ இதே மாதிரி கஸ்டமருக்கும் நம்மளால பார்க்க முடியும். இந்த கஸ்டமர் கிட்ட இருந்து வந்த மெயில்ஸ் மட்டும் அப்படியே எனக்கு ஃபில்டர் ஆகி வந்துடும். ஸோ இப்போ நான் ஒரு மெயிலை வந்து ஓப்பன் பண்ணி ரீட் அண்ட் ரிப்ளை பண்ணணும். ஸோ ஐ கேன் ஃபார்வர்ட், ஸோ ஐ கேன் ரிப்ளை, ஸோ ஐ கேன் ஸ்டார்ட். இங்க இருந்து ஒரு மெயில் கூட கம்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது டிஃபால்ட்டா அந்த யூசரே இதுல வந்துருவாங்க. ஸோ ஐ கேன் என்டர் மை சப்ஜெக்ட், பாடி ஆஃப் த மெயில். ஸோ அட்டாச்மெண்ட் கொடுத்துக்கலாம். கம்போஸ் மெயிலுக்கு பிசிசி, சிசியும் அவைலபிளா இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு லீட் கிட்ட இருந்து வருது, ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து வருது. என்டையரா அந்த மெயில் பாக்ஸுக்கே உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா we can do this here. ஸோ வெப் மெயில் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ வெப் மெயிலுக்குள்ள வந்துட்டோம்னா என்டையரா அந்த மெயில் பாக்ஸ்க்கு வந்து எல்லா மெயிலுமே நமக்கு தெரியும். ஸோ தட் we can read and reply to emails. ஸோ Omni-channel பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா இமெயிலை யாரும் மிஸ் பண்ணாம பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் இருக்காங்க, இல்லை சப்போர்ட் எக்ஸிகூட்டிவ் இருக்காங்க, கீ அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் பண்றீங்க. ஸோ மெயில்ஸ் வருது போகுது. ஸோ அந்த மெயில் எவ்வளோ மெயில் ரிசீவ் ஆச்சு, எவ்வளோ மெயில் ரிப்ளை ஆச்சு, எவ்வளோ மெயில் 100 இருக்கு. ஸோ அந்த சேனலை நீங்க இன்டாக்டா வச்சுக்கலாம். ஸோ தட் அந்த இண்டிவிஜுவல் எக்ஸிகூட்டிவோ இல்லை அந்த சேல்ஸ் எக்ஸிகூட்டிவோ, சப்போர்ட் எக்ஸிகூட்டிவோ, இல்லை எம்ப்ளாயியோ இல்லை ஒரு யூசரோ அந்த மெயிலை வந்து லூஸ் பண்ணாம ஃபாலோ அப்ல வச்சுக்கவும் முடியும் அண்ட் அட்ரஸபிளாவும் வச்சுக்க முடியும். நீங்க ஒரு ஓப்பன் மெயில் பாக்ஸா கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் info@xyz.com வந்து நீங்க 10 எம்ப்ளாய்க்கு கொடுக்குறீங்கன்னா அந்த 10 எம்ப்ளாயுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த மெயில் தேவையோ அதை மட்டும் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணி சென்ட் பண்ணும், ரிப்ளை பண்ணி நீங்க ஃபார்வர்ட் பண்ணிக்கணும். ஆனா இங்க அப்படி கிடையாது. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அசைன் ஆயிடும். ராஜாக்கு தான் கிரீன்லைன் டெக்னாலஜிஸ் அப்படின்னு நீங்க அசைன் பண்ணிட்டீங்கன்னா கிரீன்லைன் டெக்னாலஜிஸ்ல இருக்க கான்டாக்ட்ஸ் யார் யாரெல்லாம் மெயில் அனுப்புறாங்களோ அது எல்லாமே ராஜாக்கு கீழே வந்து அசைன் ஆகி உட்காந்து. ஸோ கிரீன்லைன் டெக்னாலஜிஸோடைய கான்டாக்ட்ஸ், ஸோ ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேரும் அனுப்புற மெயில்ஸ் எல்லாமே கிரீன்லைன் டெக்னாலஜியோட கஸ்டமர் அட்மின், கீ அக்கௌண்ட் மேனேஜருக்கு கண்டிப்பா அந்த டேட்டா தெரிஞ்சிடும். ஸோ தட் உள்ளுக்குள்ள இருந்து ஒரு 5 கான்டாக்ட் இருந்து மெயில் வருது, 5 கான்டாக்ட் நம்ம கிட்ட ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய மெயில்ஸ் எல்லாமே யூசர் நல்லா ரீட் பண்ணிக்க முடியும், ரிசீவ் பண்ணிக்க முடியும், ரிப்ளை பண்ணிக்க முடியும். Omni-channel ஃபீச்சர்ஸ், பெனிஃபிட்ஸ் இதுதான்.
ஸோ இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா ப்ளீஸ் காண்டாக்ட் அவர் சேல்ஸ் ஆர் யுவர் கீ அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.